ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீடில்ஸ் அண்ட் த்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஆரி பேசிக் ஸ்டிச்சஸில் சர்க்குலர் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் இங்கே ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணி ஒரு 2 சர்க்கிள் போட்டுக்கிறேன். வெளியில் வந்து ஒரு பெரிய சர்க்கிளும் அதுக்கு நடுவில் ஒரு ஸ்மால் சர்க்கிளும் இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் போடுற இந்த ஸ்மால் சர்க்கிள் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மட்டும் சென்டரில் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் ஒரு 2 சர்க்கிள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ போட்டதுக்கப்புறமா ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் டு ஆப்போசிட் வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சுற்றி இந்த மாதிரி நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஸ்டிச் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி லைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் போடுறப்ப கண்டிப்பாக தப்பு வராது. ஈஸியாக நீங்கள் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போட்டுடலாம். ஸோ இது வந்து அவுட்டர்லேருந்தும் போடலாம், இன்னர்லேருந்தும் போடலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு அவுட்டர் சர்க்கிள்லேருந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ அவுட்டர் சர்க்கிளில் ஏதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஒரு செயின் எடுத்து பேக் ஸ்டிச் கொடுத்து அதை லாக் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு மட்டும்தான் நம்ம லாக் பண்ணுவோம். லாக் பண்ணிவிட்டு இன்னர் சர்க்கிளில் அந்த பாயிண்டில் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் அதில் ஒரு செயின் போட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் ஆப்போசிட் சைட் புல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லாக் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல இன்னொரு லாக் போட்டு அதை செக்யூர் பண்ணிடுங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஒரு செயின் போட்டு ஸோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய அந்த லைனில் கொண்டு போய் இன்னர் சர்க்கிளில் ஒரு ஸ்டிச் போட்டு அதை அப்படியே ஆப்போசிட் ரிவர்ஸில் புல் பண்ணி இழுத்துட்டு வந்து ஒரு லாக் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஒரு லாக் கொடுத்துருங்க. இதே மாதிரியே பக்கத்தில் கொண்டு போய் இன்னர் சர்க்கிளில் ஒரு ஸ்டிச், அதை அப்படியே ஆப்போசிட்டில் அவுட்டர் சைடில் ஒரு புல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு லாக் போட்டுருங்க. ஸோ இதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அவுட்டர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு செயின் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் எடுக்கிறப்ப மட்டும் அவுட்டர் சர்க்கிளில் ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிற அந்த லைன் வழியாக இன்னர் சர்க்கிளில் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போடுங்க. அந்த இடத்துல எந்த ஒரு லாக்குமே இன்னர் சர்க்கிளில் போடாமல் அதை அப்படியே ரிவர்ஸில் புல் பண்ணி கொண்டு வந்து அவுட்டர் சர்க்கிளில் எந்த இடத்துல நீங்கள் செயின் போட்டிங்களோ அதே இடத்துலையும் மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பாயிண்டில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் போடுங்க. ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா வீடியோவை கிளியராக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்னர் சர்க்கிளில் ஃபுல்லாக இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் சர்க்குலர் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும்போது ரொம்பவே ஈஸியாக மிஸ்டேக் இல்லாமல் ஃபஸ்ட் டைமே உங்களால் நல்லா ப்ராப்பராக ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே இன்னொரு 2 சர்க்கிள் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் இன்னர் சர்க்கிளில் இருந்து அவுட்டர் சர்க்கிளுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நான் போட்டு காட்ட போகிறேன். லாஸ்ட்டாக நம்ம போட்டது அவுட்டர் சர்க்கிளில் இருந்து இன்னர் சர்க்கிளுக்கு போயிருப்போம். இந்த வாட்டி நம்ம போடுறது இன்னர் சர்க்கிளில் இருந்து அவுட்டர் சர்க்கிளுக்கு வரப்போகிறோம். ஸோ இன்னர் சர்க்கிளில் ஏதாவது ஒரு பாயிண்டில் இருந்து நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. எந்த பாயிண்டில் வேணால் நீங்கள் எடுக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து எடுக்கிறேன். ஒரு செயின் எடுத்துட்டு அதை அப்படியே வெளியில் அவுட்டர் சர்க்கிளுக்கு கொண்டு வாங்க. அதை அப்படியே அவுட்டர் சர்க்கிளுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் எடுத்து இதை ரிவர்ஸில் அப்படியே இன்னர் சர்க்கிள் கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு லாக் போட்டுருங்க. ஸோ பக்கத்தில் இருக்க இன்னொரு பாயிண்டில் நீங்கள் ஒரு செயின் போட்டு அவுட்டர் சர்க்கிள் கொண்டு வந்து ஒரு செயின் எடுத்து ரிவர்ஸில் புல் பண்ணி மறுபடியும் இன்னர் சர்க்கிள் கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு லாக் போடுங்க. பக்கத்தில் இருக்க ஒரு பாயிண்டில் எடுங்க, அவுட்டர் சர்க்கிளில் ஒரு செயின் போடுங்க. இதை அப்படியே ரிவர்ஸில் புல் பண்ணி இன்னர் சர்க்கிள் கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு லாக் போடுங்க. இதே மாதிரியே மறுபடியும் பக்கத்தில் இருக்க ஒரு பாயிண்டில் வந்து செயின் போடுங்க. ஸோ அவுட்டர் சர்க்கிளில் கொண்டு போய் அந்த செயின் போட்டு அதை ரிவர்ஸில் புல் பண்ணி இன்னர் சர்க்கிள் கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே ப்ரொசீஜர் நீங்கள் இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த வாட்டி உங்களுக்கு வந்து அவுட்டர் சர்க்கிளில் எந்த ஒரு கண்டினியூஷனும் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற டிசைனை பொறுத்து தான் இது அவுட்டர்லேருந்து உள்ளே வரணுமா இல்லை இன்னர் சர்க்கிள்லேருந்து அவுட்டர் சைடில் போகணுமா அப்படின்றத டிசைட் பண்ணோம். ஸோ எந்த இடத்துல எப்படி நம்ம இதை அப்ளை பண்ணணுன்றதை பொறுத்து தான், உங்களோட இமேஜின் பொறுத்து உங்களோட டிசைன் சூஸிங் பொறுத்து இது வந்து மாறும். நிறைய இடங்களில் வந்து மிரர் ஸ்டிச் பண்ணும்போதே இந்த சர்க்குலர் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஸோ ரொம்ப இடங்கள்ல நிறைய யூஸ் ஆகும், கிராண்டாகவும் தெரியும், ஃபில்லிங் வந்து ஈஸியாக பண்ண முடியும் நம்மளால். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எல்லோரும். இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவுட்டர் லைனில், அதாவது அவுட்டர் சர்க்கிளில் ஃபுல்லாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். ஸோ 2க்குமே வந்து ரொம்ப மைல்டு வேரியேஷன் தான் இருக்கும். பெருசா ஒண்ணும் டிஃபரன்ஸ் இருக்காது. மைல்டான வேரியேஷன் இருக்கும். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த 2மே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், 2 சர்க்கிள் போட்டு. இதுக்கப்புறமா இதுக்கான டிசைன் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி போடணும். ஸோ அது வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் இருக்கலாம், இல்லை சைக்கிள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமான ஒரு டிசைன் சூஸ் பண்ணி இந்த ஸ்டிச் வந்து அப்ளை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நான் கரெக்ஷன் பார்த்து சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.